இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு ஏசி ஆஃப் பண்ணிருக்கா? இதை பாரு தமிழ், எனக்கு வேர்க்குது, ஏசியை போடு. முதல்ல டிவி ஆஃப் பண்ணு. ஹலோ சார், இந்த ரூம்ல எனக்கும் ரைட்ஸ் இருக்கு. கந்த சஷ்டி கவசம் காலையில சத்தமா கேட்டாதான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் காலையில வெளிக்காத்த பிரீத் பண்ணாதான் என் உடம்பு நல்லா இருக்கும். வேணும்னா ஒரு ஜன்னல் திறந்து வைக்கிறேன், ஏசி எல்லாம் போட முடியாது. தமிழ், நைட்டு நான் தூங்க லேட் ஆயிடுச்சு, நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். என்ன தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ். தயவு செஞ்சு டிவி ஆஃப் பண்ணு, ஏசியை போடு. முடியாது. என்ன பண்ணுவீங்க? முடியாதா? ஏய், அந்த ரிமோட்டை கொடு. தர முடியாது. குடுன்னு சொல்றேன்ல. தர முடியாது. குடு. தர முடியாது. முடியாது. குடு. தமிழ், போன் ஆஃப் பண்ண புரியலையா? அந்த டிவி வேணா நீங்க வாங்கினதா இருக்கலாம். இது ஏன் போனு, நான் என் சொந்த காசுல வாங்கினது. ஏன் இஷ்டப்படிதான் நான் பாட்டு கேட்பேன். ஏன் போன் ஆஃப் பண்ற ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. இஷ்டம் இருந்தா தூங்குங்க, இல்லனா வெயில் சுளீர்னு அடிக்கும், மொட்டை மாடியில போய் படுங்க. அந்த இளஞ்சூட்டுலயாவது உங்க புத்தி மாறுதான்னு பாப்போம். ஏய், பாட்டு ஆஃப் பண்ணு. அமுதா, எல்லாரும் ஆபீஸ் போயிட்டாங்களா? எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா அந்த தமிழ் இன்னும் வீட்ல இருக்காளா? அவளும் போயிருப்பான் தான் நினைக்கிறேன். ஜனாமா போயிருக்கும் போது அவளும் போயிருப்பா தானே. அப்ப உனக்கு கன்ஃபார்மா தெரியல, அப்படிதானே? போயிருப்பாங்க. உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு வீட்ல யார் இருக்கா என்னன்னு கவனிக்க மாட்டியா? சரி, நான் மேல போறேன். நர்ஸ சாப்பிட கூப்பிடு. எதுக்குங்க? ஏய், உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லணுமா? போய் கூப்பிடு. சரிங்க. நர்ஸ், நர்ஸ். சொல்லுங்க மேடம். டைம் என்ன ஆகுது? வாங்க சாப்பிடலாம். இல்ல மேடம், பசிக்கல. சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுட்டு போங்க. சரிங்க மேடம். என்ன மச்சான், உன் மருமக வந்ததுக்கு பிறகு ரொம்ப சௌரியமா இருக்க போல. ட்ரிப்ஸ் சரியா ஏறல, அதான் இப்படி கை வச்சு கரெக்ட் பண்ண. ட்ரிப்ஸ் ஏறதுக்கு மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா? மாட்டிக்கிட்டேன? ஏய் ஏய், என்ன சொல்ற? எனக்கு புரியல. சித்தப்பா, மாமா பக்கத்துல யார் வந்து திங்ஸ தொட்டாலும் அலாரம் அடிக்கும். அப்படி செட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியா? என்ன என்ன இதெல்லாம் விளையாட்டு? விளையாட்டு இல்ல சித்தப்பா, மாமாக்கு சேஃப்டி. மாமாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுல, அதான். ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நானு மச்சானுக்கு விபூதி வச்சு விட வந்தேன். மீனா, மச்சானுக்கு உன் கையால இந்த விபூதியை வச்சு விடு. மீனா, மச்சானை பார்க்க நான் உள்ள வரணும்னாலுமே இவகிட்ட பர்மிஷன் வாங்கி தான் வரணுமா? அப்ப என் மச்சான் மேல எனக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. அப்படிதான் இங்க நடக்கிறது, ஒன்னொன்னும் அப்படிதான் நடக்குது. நீயே உங்க அண்ணனை விட மருமக தான் முக்கியன்ற எண்ணத்துல இருக்கிற.
இது எதுவும் நல்லதுக்கு இல்ல மீனா, பாத்துக்க. என்ன அளவு கம்மியா இருக்கு? தமிழ், இங்க வா. என்னைய கூப்பிட்டீங்க? அஹ், என்னங்க? ஏய், என்ன துள்ளி குதிச்சிட்டு வர்றா? இல்ல ஆசையா கூப்பிட்டீங்களே அதான். ஆசையெல்லாம் கூப்பிடல, வெறுப்பா தான் கூப்பிட்டேன். என்னது இது? தெரியாதா? பர்ஃப்யூம். அது தெரியுது, இதுல அளவு குறைஞ்சிருக்கு. நீ தான் யூஸ் பண்றியா? எனக்கு ஜென்ஸ் பர்ஃப்யூம் போடுறதெல்லாம் பிடிக்காது. அப்புறம் எப்படி குறையும்? என்ன கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? என்னோட பர்ஃப்யூம் கூட தான் குறைஞ்சிருக்கு. நான் கேட்டேனா? அதை நான் யூஸ் பண்றேன்னு சொல்றியா? நீங்க அப்படி சொல்லும்போது நான் சொல்லக்கூடாதா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நீங்க தூக்கத்துல எடுத்து குடிக்கிறோம்னாலும் குடிச்சிருப்பீங்க. ம், சும்மா என்னையே கேட்க வேண்டியது. ம், எப்படி குறைஞ்சிருக்கும்? இவர்கிட்ட நேரடியா கேட்டா சொல்ல மாட்டாரு. கேடி சேது சொன்ன மாதிரி ஒரு ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஓபன் பண்ண முடியல. காதல்ல டிரான்ஸ்பரன்சியை விட முக்கியமான ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஏதோ 10 லவ் பண்ண மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. லவ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? சும்மா புக்ஸ்ல 4 விஷயத்தை படிச்சுட்டு அளந்து விடாத, கிளம்பு. ஓ, எனக்கு தெரியாது, உங்களுக்கு ரொம்ப தெரியுமோ? எங்க உண்மையான லவ்னா என்ன சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. புரியுற மாதிரி சொல்லுங்க சார், நான் கேக்குறேன். அது நமக்கே தெரியாம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு உயிர் மாதிரி. அது எப்பவும் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். நாம லவ் பண்ற பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் நம்ம பாக்குற அத்தனை பிம்பத்திலையும் அவங்க தான் தெரியணும். அவங்க நம்மளை பிரிஞ்சு ரொம்ப தூரத்துல கூட இருக்கலாம், ஆனா நம்மளை சுத்தி அவங்க இருக்கிற மாதிரியே தோணும். நம்ம கேட்கிற பாட்டு, நம்ம போற ட்ரெஸ், சிரிக்கிற குழந்தை, அழுகிற அம்மான்னு எல்லாரோட இமேஜ்லயும் அவங்கள பார்க்கணும். கும்பிடுற சாமியில கூட அவங்க தெரியணும். அதான் உண்மையான லவ். இது மாதிரி நிறைய இருக்கு, அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி, இதுல எதுலயாச்சும் நான் வந்திருக்கேனா? ம், புரியல. இல்ல, லவ் பண்ற பொண்ணு எல்லா இமேஜ்லயும் தெரியவான்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேனான்னு கேட்டேன். நெவர். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏதோ போனா போகுதுன்னு லவ் அட்வைஸ் பண்ணா என்கிட்டயே போட்டு வாங்குற பாத்தியா? இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் பேராசை.